போக்கோவில் F7 ப்ரோ அண்ட் F7 அல்ட்ரா அப்படின்னு 2 மொபைல் பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் பண்ண போகிறதா போடுறாங்க மார்ச் 27. இது லீக்ஸ் தான் இது. பட் இது இந்தியாவுக்கு வருமா என்னங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் இந்தியாவுக்காக கன்ஃபர்மேஷன் ஆன ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ F7. இது பார்த்தீங்கன்னா ரெட்மி டர்போ 4 ஒரு ரீபிராண்டு. ஸோ இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டு 1.5K ரெசல்யூஷனில் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளேவோட அண்ட் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் 6550 mAh பேட்டரியோட. அதில் பார்த்தீங்கன்னா 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட் ஆர் 90 வாட் ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்தியாவுக்கு வரும். ஸோ இந்த மொபைல் கன்ஃபார்மாக இந்தியாவுக்கு லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அண்டர் 30,000 வர்றதுக்கான சான்சஸும் நிறையாவே இருக்குது. இதுக்கு காம்படிட்டராக பார்த்தீங்க அப்படின்னா ஐக்யூவில் ஒரு மொபைல் ஐக்யூ நியோ 10 ப்ரோ அப்படிங்கிறத லான்ச் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் அண்டர் 40,000 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், போக்கோ F7 ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 செலக்ட் பண்ணுவீங்களா இல்லை ஐக்யூ நியோ